கல்யாணம் முடிச்சுட்டு 6 வருஷம் 8 மாதம் ஆகுதுங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே வீட்டில் கண்டங்க ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாலும் கவர்மெண்ட் மூலமாக கையில் தர சொல்லுறாங்க. அதனால் மாத்திரை போகலட்டா உங்கள் வீட்டிலேருந்து தர சொல்கிறேன். உங்கள் வீட்டிலேருந்து தரமாட்டாங்களா, நீ தான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் காணிக்கணுமா, மரியாதை இல்லாத இடத்துக்கு என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளையும் பிள்ளையும் பேசல சம்மந்தியமாக வந்துருக்குங்க. வந்து அவங்க ஏதோ பேசல, இந்தம்மா ஏதோ பேசிட்டு அப்புறம் வளையாப்புக்கு வந்து நான் வளையாப்புக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தீங்க. கூட்டிகிட்டு வராதுன்னா எங்கள் வீட்டில் தான் நாங்கள் பார்த்தா நன்றி இல்லாமல் தான் நீங்கள் பேசணும். பிள்ளைய பார்த்து மாமியாருக்கும் மாமியாருக்கும் பிள்ளைங்க எல்லாரும் பேசுகிறதுல உடம்பு பசங்க போலன்னா நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். எதனாலும் நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வந்து தான் பாருங்க எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. என்ன நடந்துச்சு நீங்கள் எந்த ஊர் அவங்க எந்த ஊருமா? சார் அந்த பாடி வாங்கிட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு நீதி கிடைக்கணும் சார். என் பிள்ளைக்கு சாவுக்கு என்ன மருத்துவம் எங்களுக்கு அது தெரியும். பெருக்கு தான் நாங்கள் வாங்கிட்டு போய்க்கிறோம். அது மட்டும் எங்களுக்கு நீதி வாங்கி மாப்பிள்ளை வீட்டில் என்ன ஏது நாங்கள் விசாரிக்கவே இல்லை. எங்களை விசாரிச்சதானே சரிங்க. நாங்கள் இல்லாதவங்க தான் அவங்க இருக்க பண்ணாங்க சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிருக்கோம். சரி நாங்கள் அப்பப்போ மாமி அந்த மாப்பிள்ளை வீட்டில் கேட்டதுக்கு உனக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை, அவங்க எங்கே போய் சொல்லணும்னு சொல்லி கேட்டேன். செகண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆடியோ கொடுத்து போய் பார்த்தேன். ஆடியோ பார்க்கறதுக்கு என்னன்னே கேட்கவே முன்னாடியே ஆக்ஷன் எடுத்து எங்கே எப்படி இறந்தா என்னாச்சு, அவன் தூக்கு போகிற புள்ளியை இது பண்ணி ஒரே நாளில் கொண்டுட்டாங்க எங்களுக்காக. அதுக்கு பதில் வந்து தெரியுங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வாங்கிட்டு போங்கிறாங்க. பாடி வாங்கி போய் என்ன பண்ணுறது? அப்போ இவங்க கட்டி கொடுத்துட்டு இவங்க கொண்டு விடுவாங்க, பாடி வாங்கி கொடுக்குறீங்களா? சரியாக நீதி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சைன் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போய்க்கிட்டு பாடி. அப்போ நாங்கள் எதுக்கு எப்படி போய் பண்ணோம், எதுக்காக யாருமே விசாரிக்கிறது. அதுக்கப்புறமா தான் நாங்கள் எங்களுக்கு ப்ராப்பராக அவர் எதனால இப்படி பண்ணினாங்க. அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணுற பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு நல்லா அறிவு